உங்கள் பார்வைக்கு இந்த வீடியோ வராமல் போகலாம். இப்போ கூட இந்த வீடியோ என்னால் பதிவேற்ற முடியுமான்னு கூட தெரில. பதிவேற்றினாலும் உங்களுடைய பார்வைக்கு இந்த வீடியோவை வந்து எவ்வளோ தூரம் சமூக வலைத்தளம் காட்டும், ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அப்படின்னு தெரியல. நான் பேச போகிற செய்தி அந்த மாதிரியான செய்தி. எனவே எவ்வளவு விரைவாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் பகிர முடியுமோ பகிர்ந்து விடுங்கள். காரணம் எனக்கு செய்தி போய் சேரணும், அவ்வளோதான். நான் வந்து இந்த வீடியோலையும் நான் வந்து வழக்கம் போல் இந்த மாதிரியான வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட சொல்கிறது இல்லை. இந்த மாதிரியான வீடியோக்களை கேட்குறதில்ல. இந்த வீடியோலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் நான் கேட்க போகிறது இல்லை. பட் பேச போகிற செய்தி ரொம்ப மனதை வலிக்கக்கூடிய செய்தி, கனமான செய்தி, இதயத்தை கிளிக்கிற செய்தி. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். ஒரு 21 வயது பையன், உங்கள் வீட்டில் நீங்கள் 21 வயதில் ஒரு பையனோ பொண்ணாக இருந்தால் அவங்க யோசிச்சிங்க, உங்கள் பிள்ளையா அப்படி யோசிச்சிங்க. காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டுட்டாங்க அவனை. தலையில் குண்டு பாஞ்சி செத்து போயிட்டான் அந்த பையன். அவன் தந்தை கதறுகிறார். அந்த பையனுடைய சடலத்தை தோளில் தூக்கி போட்டு போகிறாங்க உழவர்கள். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஏன் அந்த பையன் சாகணும்? அந்த பையன் யார்? அவனுக்கு கனவுகள் இருக்கும்ல, அவனுக்கு லட்சியம் இருந்திருக்கும்ல, அவனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும் அப்படிலாம் அவங்க அப்பாவும் அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. அந்த பையன் பண்ணிய பாவம் என்ன? அந்த 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 இளைஞன் உழவன் என்பதை தவிர, நான் உழவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம பொதுவாக பயன்படுத்தி கொண்டிருக்கூடிய வார்த்தை ஒன்று இருக்குது. அந்த வார்த்தையை பயன்படுத்தினா கூட அந்த வீடியோவை தூக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. நேற்று அப்படி அந்த 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 பையன் இறந்து போன பையனை தூக்கி தோளில் போட்டு அந்த போகிற வீடியோவை பார்த்ததுலேருந்து எனக்கு உள்ளபடியே நைட்டெல்லாம் தூங்க முடியல. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எப்படி தூத்துக்குடியில் வந்து 13 பேர் ஸ்னோலின் சுட்டு கொல்லப்பட்ட போது உடைந்து போனோமா நம்ம எல்லாரும், அதே மாதிரி தான். அவன் பஞ்சாபில் போராடுறான் அல்லது தலைநகர் எல்லையில் போராடலாம். ஆனால் அவனும் நம்ம சகோதரன் தானே, நமக்காக தானே போராடுறான். அவன் என்ன பெரிய கார்ப்பரேட் முதலாளியா? பெரிய அளவில் கடன் வாங்கிட்டு எல்லாத்தையும் தள்ளுபடி செய்ய சொல்லி கேட்டானா? இல்லை. ஆனால் இந்த தேசத்தில் இதை பற்றி பேசக்கூட முடியலை, ஒப்பாரி வச்சு அழ முடியலை. நாடு அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில், குறிப்பாக எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இது குறித்து பதிவேற்றப்படும் செய்திகளை நீக்கு என்று நம்முடைய மாண்புமை பிரதமர் நரேந்திர தாமோதரதாசின் அரசு எக்ஸ் வலைத்தளத்திற்கு ஓலை அனுப்புகிறது. உழவர்கள் போராட்டம் தொடர்பாக, உழவர்களினுடைய கழகம் தொடர்பான செய்திகளை நீங்கள் நீக்குங்கள். நாங்கள் அவர்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். அவர்களை கைது செய்யக்கூட திட்டமிட்டிருக்கிறோம். நீங்கள் அவரை அந்த பதிவுகளை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஓ என்று ஒப்பாரி வச்சு அழ முடியலை. அழக்கூட உனக்கு அனுமதி கிடையாதுன்ட்டாங்க. அழுதா உன் பதிவை நீக்குவோம். நான் சொல்றது, பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் காக்கா குருவியை சொல்ற மாதிரி சொல்றான். பலருக்கு கண் பார்வை போயிடுச்சு. பல்லட்டு குண்டுகள் அடிச்சு கண் பார்வை போயிடுச்சு. சவுண்டா மிஷினை வச்சு இறைச்சல் அடிச்சு பல பேருக்கு காது போயிடுச்சு. நேற்று ஒரு பையனை சுட்டு கொண்டுட்டான். ஆனால் நம்ம வந்து இந்தியா வல்லரசுன்னு சொல்லணும், போலோ பாரத் மாதா கி ஜெய் சொல்லணும். இதை தாண்டி இதை பேசினா 10 பேர் கெட்ட வார்த்தையில் திட்டுவான், மிரட்டுவான். இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பதிவேற்ற முடியாது. இது குறித்து நீங்கள் எக்ஸ் வலைத்தளத்திலையோ அல்லது வேறு ஏதோ சமூக வலைதளத்திலையோ போட்டிங்கன்னா ஒன்றிய அரசு அவங்கள கூப்பிட்டு எச்சரிக்கும், அதை நீக்க சொல்லும். இன்றைக்கி எக்ஸ் வலைத்தளம் வந்து சொல்லுது, இதை வந்து எங்களை நீக்க சொல்கிறாங்க, இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது தான், ஆனால் வேறு வழியில் நாங்கள் நீக்குகிறோம் என்று அந்த பதிவுகளெல்லாம் நீக்கிறாங்க.
எனக்கு தெரிலங்க என்ன சொல்கிறது. இது புரியல எங்கே போய் நிற்குதுன்னு. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் சொந்த நாட்டில் இது குறித்து நமக்கு என்ன, எல்லையில் தானே நம்ம பேசாமல் இருப்போம். அப்படி தானே நாளைக்கு வரும். நம்ம வீட்டு வாசலுக்கு வருகின்ற பொழுது நான் திருப்பி என்ன கேட்குறேங்க, யார் அவர்கள்? இந்த நாட்டு பிரஜைகள் தானே, உழவர்கள் தானே. நீங்கள் பல்லாயிரம் கோடி கடனை கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்கிறீர்களே, அந்த விவசாயி கேட்பது என்ன? கொல்லப்பட்ட விவசாயிகளுக்கு நீதி தாருங்கள் என்று கேட்கிறார். குறைந்தபட்சமாக நாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு, விளைபொருட்களுக்கு உத்தரவாதத்தை தாருங்கள் அப்படின்னு கேட்கிறான். இதெல்லாம் நீ கேட்காத. இந்த நாட்டில் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எது பிரச்சனை? இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது பாருங்க. அந்த சிங்கம், 2 சிங்கங்கள், அது பாவம், அதுக்கு என்ன தெரியும்? அது சிங்கம், அவ்வளோதான். அதுக்கு தான் சிங்கங்கிறது கூட தெரியாது. நம்ம தான் அதுக்கு சிங்கம்னு பேர் வச்சு சிங்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். காட்டு ராஜாங்கிறோம். அதுக்கு எதுவும் தெரியாது. அது சாட்டு சுற்றிக்கிட்டு வருது. அதை பிடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒரு அக்பர் சீதான்னு பேரை வச்சு இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சு, பேரை மாற்றுங்கள். வெரி குட். ஒரு சிங்கத்துக்கு, ஒரு பசுமாட்டுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை கூட இந்த நாட்டில் மனிதர்களுக்கு இல்லை, குறிப்பாக உழவர்களுக்கு இல்லை. பசுமாட்டை அடிச்சா ஏன்னு கேட்குறான். பசுமாட்டை அடிச்சு நீ கறி வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிற அப்படின்னு சந்தேகப்பட்டு அக்லக் என்ற ஒருவரை அடித்தே கொன்னுட்டான். இந்த நாட்டில் பசுமாடுகளை விடக்கூட, மாடுகளை விடக்கூட மனிதர்களும் உழவர்களும் ஒன்றிலாம் போயிட்டான்ல நாட்டில். அப்பா சாமிங்களா, நான் திருப்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு வந்து சுவாரஸ்யமா, கிசுகிசுவா, அல்லது வேறு மாதிரி எனக்கு பேசவும் தெரியாது, இல்லை பேசி தான் வியூஸ் எடுக்கணுங்கிற. இப்போ இதுவுமே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தர் பார்த்தாலும் சரி, 100 பேர் பார்த்தாலும் சரி, 1000 பேர் பார்த்தாலும் சரி, மனசு உண்மையிலே வலிக்கும். நான் வெடித்து அழுதக்கூடாதுன்னு கண்ணீர் அடக்கிட்டு பேசிட்டுருங்க. நேற்று அந்த பையனை தூக்கி தோளில் போட்டு அவள் அப்பா பேசுனதை பார்த்துலேருந்து தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டெல்லாம். நாளைக்கு இது எல்லாருக்கும் நடக்கும் இந்த தேசத்தில். சாமானியர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சாமானியர்களுக்கு மட்டும் இல்லை. ஒரு முன்னாள் ஆளுநர், பாரதிய ஜனதா கட்சியால் ஆளுநராக அவருடைய பாஜகவினுடைய ஆட்சியில் ஆளுநராக இருந்தவர். அவர் சொல்றாரு, புல்வாமாவில் நம்முடைய இராணுவ வீரர்கள், நம்முடைய எல்லை சாமிகள், நம்முடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பலியானதற்கு காரணம் இந்த பாஜக அரசு, மோடி அரசு. அவர்களை வான்வழியாக நாம் அழைத்து சொல்வோம் என்று நான் எவ்வளோ போராடினேன், கேட்டேன். அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு கூட நான் கொல்லப்பட்ட செய்தியை சொல்வதற்கு பிரதமரை தொடர்பு கொள்கிறேன். அவரை தொடர்பு கொள்ளவே முடியலை. நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு அவரை தொடர்பு கொண்டேன். அவர் ஒரு பூங்காவில் படப்பிடிப்பில் இருக்கிறார், ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறார் என்று சத்யபால் மாலிக் சொன்னார். இதை பற்றி யாரிடமும் எதுவும் பேச வேண்டாம், இப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொன்னார் அப்படின்னு சத்யபால் மாலிக் சொன்னார். சத்யபால் மாலிக் அப்பொழுது அந்த மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தவர். அப்பொழுதே எல்லாரும் சொன்னான், நம்ம ஊரில் டீ கடை வச்சிருக்கிற அண்ணாச்சி சாதாரணமாக டீ கடையில் உட்காந்து நம்ம ஊரில் பேசுகிற அரசியல் இருக்குல்ல, அது சர்வதேச அரசியலுக்கு நிகரானது. அப்படி பேசுவாங்க, அறிவார்ந்த சமூகம் இல்லையா? அப்படி பேசிய டீக்கடை பெஞ்சில் உட்காந்து அரசியல் பேசிய நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய அண்ணன்மார்கள் அழகாக சொன்னார்கள். அடுத்தது சத்யபால் மாலிக்கு சிபிஐ ரைடு தான் விட்டாங்க, இன்னைக்கு ரைடு பேசுவேன். அப்போ விவசாயி மட்டுமல்ல, ஆளுநராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நேற்று பேசினேன்னா, ஆம் ஆத்மி நேற்று கூட்டணி
நேரத்து ஆம் ஆத்மி நிர்வாகி கதறுகிறார். கூட்டணி ஏன் வச்ச, கூட்டணி விட்டு வெளியில் வர்றியா இல்லை இடி அனுப்பட்டுமா என்று மிரட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ என்று எல்லாவற்றையும் வைத்து நீங்கள் எல்லாரையும் மிரட்டுகிறீர்கள். சாமானியர்களை, உழவர்களை ரப்பர் குண்டுகளால், கண்ணீர் புகை குண்டுகளால் ஓட ஓட விரட்டுகிறீர்கள். அந்த விவசாயிகள் அவருடைய டிராக்டர்களை சுற்றி நல்லா இரும்பு தகடெல்லாம் அடித்து கவசம் மாதிரி வச்சிருக்கிறார்கள் தாக்குதலில் இருந்து தப்பிக்க. முகத்தை முழுக்க மூடி, கண்களுக்கெல்லாம் கண்ணாடி போட்டு மூடி இருக்கிறார்கள், கண்ணீர் புகை குண்டுகளால் தங்கள் கண் பார்வை பறிபோகாமல் இருப்பதற்கு. மூலிகை கலந்த ஒரு மண், அந்த மண்ணை எடுத்து முகம் முழுவதும் தேய்த்து கொள்ளுகிறார்கள். அந்த புகை குண்டுகளால் முகம் வெப்பமாகி முகத்தில் என்ன ஆகிடக்கூடாது. ஆனால் குண்டு போட்டால் என்ன ஆகும் யோசிங்க. அதிலிருந்து தப்பிக்க ட்ரோனை விட்டு அடித்தாங்க. ஆயுதமற்ற நிராயுதபாணிகளான அந்த விவசாயிகள் பட்டங்களாலேயே, காற்றாடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வைத்து அந்த ட்ரோன்களை வீழ்த்தினார்கள். இப்போ என்ன சொல்கிறான், சாமானிய விவசாயி என்று சொன்னாயே, உனக்கு எப்படி கண்ணாடி வந்ததுன்னு கேட்குறான். அப்போ என்னன்னா, நான் அடிப்பேன், நீ கண்ணாடி கூட போடாமல் சாவு. இல்லை எவ்வளோ அராஜகம், கொடுமை பார்த்தீங்களா? எது கண்ணாடி போடுற? கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறார்கள் இந்த அரசு. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு விவசாயிகள் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன தெரியுமா? ஈரச்சாக்கு, நல்லா கோணிப்பை, தண்ணியில் நனைச்ச சாக்கு. ஒரு இடத்துலேருந்து கண்ணீர் புகுண்ட டொப்புன்னு வந்தோடனே அந்த ஈரச்சாக்கு கொண்டு வேலை போட்டுருந்தாங்க. ஃபர்தராக புகை வராமல் கட்டுக்குள்ளே இருக்குது. இப்படி கையில் கிடைத்த ஈரச்சாக்குகளையும் சின்ன சின்ன தகரங்களையும் வச்சு தங்களை பாதுகாத்து கொண்டு எல்லையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சார் நல்லா காமெடி பார்ப்போம், நல்லா சிரிப்போம், அதுவும் வாழ்க்கைக்கு அவசியம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வாழ்க்கை முழுக்க அப்படியே போயிட்டுருக்குதே இல்லையா? ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்ஸ், நல்ல த்ரில்லிங்கான கிரைம் ஸ்டோரிஸ், கிசு கிசு என்ன இல்லை. எல்லாரும் ஒரு நாள் அன்னைக்கு அவ்வளோதான் இது. அதனால் நான் இந்த இந்த இதை என்ன தலைப்பில் பேசணும் கூட, ஏன்னா நான் உழவர்களினுடைய கழகத்தை பற்றி பேசுகிற வீடியோஸே அப்லோட் பண்ணுறதுக்கு போராட வேண்டியிருக்குது. வார்த்தைகளை அதில் பயன்படுத்தக்கூடிய வீடியோஸ் காட்சி நான் இந்த வீடியோவில் எதுலையுமே நான் காட்டல போங்க. ஏன்னா எதையும் உள்ளே வைக்க முடியல. அரசினுடைய கெடுபிடி அவ்வளவு. இதெல்லாம் தாண்டி நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஊடகத்தில் கத்துனேன், குரல் வலை நெரிக்கப்பட்டுச்சு, போங்கடான்னு தூக்கி போட்டு இங்கே வந்து கத்துனேன். இப்போ இங்கேயும் பேசாத அப்படிங்களா? பார்ப்போம். நெறிங்கடா, நீங்கள் எவ்வளவு நெரிக்கணுமோ நெறிங்க. கட்டேசி அந்த அந்த தொண்டையில் கட்டேசி கொஞ்சம் சக்தி இருக்கும் பார்த்தியா, அது வரைக்கும் நான் கத்துவேன்டா. பில்கிஸ் பானுக்காக கத்துவேன். டர்பன் கட்டி இருந்தாலும் அவன் என் சகோதரன், அந்த விவசாயிக்காகவும் கத்துவேன். எல்லாருக்கும், உலகம் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய எல்லாருக்காகவும் கட்டேசி, இந்த குரல் வலையில் கட்டேசி இருக்கிற வரைக்கும் கத்துவேன். பார்க்கலாம். நன்றி.